ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் பொதுறிவு பகுதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே நிறைய சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய டாப்பிக்கு சப் டாப்பிக்கு அதுக்கான லெசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னாலுமே ஒரு 200 லெசன் 300 லெசன்ஸ்க்கு மேலே போகும். சயின்ஸ்லாம் சேர்த்தனா 300 லெசன்ஸ்க்கு மேலே போகும். சோசியல் சயின்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலுமே 200க்கு மேற்பட்ட லெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து போகும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டலாக 100% வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே அது டஃபஸ்ட் டாஸ்க் தான். ஸோ அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலுமே எக்ஸாம் டைமில் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டஃபஸ்ட் டாஸ்க் தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸாம் டைமில் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் தான். சரிங்களா? அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி எந்தெந்த ஏரியாக்கள் எல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏரியாக்களை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கு நம்ம இது பண்ணி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு மீதி இருக்கிற டைமில் வந்து மற்ற ஏரியாக்களை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலியமாக நம்மளால் குயிக்காக நம்மளால் முக்கியமான பகுதிகளில் அதிகமாக மார்க் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய பகுதிகளில் நம்மளால் வந்து நல்ல தெளிவாக ஒரு டீம் வந்து நல்லா வந்து படிச்சிட முடியும். ஸோ இதன் மூலியமாக கன்ஃபார்ம்டான ஒரு மார்க் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எந்தெந்த ஏரியாக்கள் என்னென்ன டாபிக், அந்த டாப்பிக்குள்ள என்னென்ன விதத்துலலாம் வந்து எந்தெந்த ஏரியாக்கள்லாம் வந்து அதிகமாக வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இதை மட்டும் படித்தா வந்து டோட்டல் 100% போதும் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ அதாவது 75 கொஸ்டின் எடுத்துடலாம் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு 70 to 80% கொஸ்டின் இந்த தலைப்புகள்லேருந்து வரும் அப்படிங்கிறது தான் இதுக்குடைய ஐடியா. சரிங்களா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு வரலாறு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல, ஏன்னா சயின்ஸுங்கிறது நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதில் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ சயின்ஸ் கொடுக்கல, சோஷியல் சயின்ஸ் பகுதியை மட்டும் வச்சு நான் வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாடு வரலாறு. ஸோ 20 கேள்வி வந்து நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க, 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு திருக்குறள். ஸோ திருக்குறள் அப்படின்னு எடுத்துட்டாலுமே வந்துட்டு நிறைய வாஸ்டான ஏரியா தான். ஸோ அதில் திருக்குறள் அப்படின்னு எடுத்துட்டோம் நமக்கு 133 அதிகாரம் இருக்குது, 1330 திருக்குறள்கள் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம தமிழ் படிக்கும் போது எல்லாமே தமிழ் தான் நம்ம லாங்குவேஜ் படிப்போம். ஸோ தமிழ் படிக்கும்போது அதில் இருக்க திருக்குறள் நமக்கு இதில் டோட்டலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை தாண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா சில அதிகாரங்கள் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஜிஎஸ் பகுதியில் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து கல்வி, கேள்வி, நட்பு, அன்பு, ஒழுக்கம், வினைத்திட்பம் இந்த அதிகாரம்லாம் வந்து அதில் இருந்து வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த அதிகாரங்களை ஒன்ஸ் வந்து நல்லா ஒரு டைம் வந்து பார்த்துருங்க. மீதி இருக்கிற அதிகாரங்கள் நமக்கு தமிழ்லையும் வருங்கிறனால ஸோ அதுக்கு நம்ம வந்து ஓவராலாக வந்து பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஸ்கூல் புக்கில் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு இல்லையா, தமிழ் புக்கில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அதிகாரங்களை ஓவராலாக பார்த்துருங்க. அதில் வந்து இந்த திருக்குறளை வந்துட்டு ஒன்ஸ் நல்லா வந்து பார்த்துருங்க. அடுத்தது அகலாய்விடங்கள். ஸோ அகலாய்விடங்கள்லேருந்து கண்டிப்பாக கேள்வி அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கான கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டாபிக்ஸும் வந்து என்னன்னா மேக்ஸிமம் வந்து என்னன்னா இதில் மொத்தமாக ஒரு 45 தலைப்புகள் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? அந்த 45ல் ஒரு 30 தலைப்புகளுக்கு மேலே எல்லாமே அரை பேஜ் ஒரு பேஜ் கண்டென்ட்டாக தான் இருக்கும். அதுக்கான கண்டென்ட் எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். ஸோ குயிக்காக முடிச்சலாம். ஒரு சில தலைப்புகள் தான் கொஞ்சம் பெரிய தலைப்புகளாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அகலாய்விடங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே ஸோ நமக்கு ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி, கீழடி இந்த மாதிரி இடங்கள் வந்து எந்த இடத்துல வந்துருக்கு, எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அதில் கிடைச்ச முக்கியமான கருவிகள், முக்கியமான பொருட்கள் வந்து என்ன, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம். இயக்கம் தமிழ்நாடு வரலாறுல இயக்கம்னு எடுத்துனா இந்த 2 இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய இயக்கம் இருக்குது, தனித்தமிழ் இயக்கம் அது இது நிறைய இருக்குது. ஸோ அது யார் உருவாக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் ஆனால் ரொம்ப முக்கியமான இயக்கம் கண்டிப்பாக கேள்வி இருக்குன்னா நீதி கட்சியை பற்றி கட்டாயமாக இருக்கும். ஸோ நீதி கட்சி எப்படி தொடங்கினாங்க, அதுக்கான அவங்களுடைய அரசியல் செயல்பாடு என்ன, அவங்க கட்சியில் நமக்கு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் ஜெயிச்சிருப்பாங்க, அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, ஸோ இது தெரிஞ்சுட்டா போதும். அதே மாதிரி தான் சுயமரியாதை இயக்கம். ஸோ அவங்களுடைய கொள்கைகள் என்ன, அவங்களுடைய செயல்பாடு என்ன. நெக்ஸ்ட் வந்துட்டு தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார், அண்ணா, காமராஜர். இந்த 3 பேருடைய பேர் இல்லாமல் கொஸ்டின் பேரே அவங்க இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 பேரில் 2 பேருடைய பேராச்சு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா கண்டென்ட். ஸோ இதெல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா நமக்கு குரூப் 4க்கு தான் ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். ஸோ குரூப் 4னா மேக்ஸிமம் 90% கொஸ்டின் நமக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த தலைப்புகளுக்கு ஸ்கூல் புக்லன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெரியார், அண்ணா, காமராஜர் இவங்களை பற்றின பாயிண்ட்ஸ். அடுத்தது தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அப்படின்றதுனா அது வந்து ஒரு 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஏர்லி ஸ்டேஜ், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இண்டிபெண்டன்ட் அந்த ஸ்டேஜில் இருந்த விஷயங்கள். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் வந்து புலிதேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, அந்த பாளையக்காரர் புரட்சி அந்த இதில் வர்றது. அப்புறம் வேலூர் கழகம். ஸோ அந்த கண்டென்ட். அப்புறமேட்டுக்கு வஉசி, பாரதியார், சுப்பிரமணிய சிவா, சத்தியமூர்த்தி, ராஜாஜி இவங்களை பற்றின விடுதலை போராட்ட இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்தது வந்து தமிழ்நாடு கட்டிடக்கலையில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கட்டிடக்கலையை பற்றி வந்து கேட்பாங்க. இப்போ சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய முக்கியமான கோயில்கள், அவங்களுடைய சிற்ப கலைகளை பற்றி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பற்றி பார்த்தீங்கன்னா அந்த மகாபலிபுரம் சிற்பங்களை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. கடற்கரை சிற்பங்களை பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி சோழர்கள் எழுதுனா ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி கேட்பாங்க. ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து யாருடைய டைமில் கட்டப்பட்டது, யார் வந்து எந்த இது கட்டியிருக்காங்க, ஸோ அந்த விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஸோ இது முக்கியமான விஷயம். இது இல்லாமல் அந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலாம் தமிழ் இலக்கிய வரலாறுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க முடியாது. ஸோ அதுக்கு அந்த 17 மேல் கணக்கு, கீழ் கணக்கு, 8 தொகை 10 பாட்டு, நூலாசிரியர் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இலக்கிய பகுதிகளில் நம்ம படித்ததை வச்சு தான் நம்ம வந்து அடிச்சாகணும். அடுத்து இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்திய அரசியலமைப்பும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏரியா. ஆனால் அது 15 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். பட் ஆனால் அதிகமாக ரிப்பீட்டடாக கேள்வி வரக்கூடிய ஏரியாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது முகவரியிலேருந்து கண்டிப்பாக கேள்வி வந்து வரும். சின்ன ஏரியா, ஆனால் கண்டிப்பாக கேள்வி இருக்கும். அதே மாதிரி அரசியலமைப்பினுடைய சிறப்பு அம்சங்கள், முக்கிய அம்சங்கள், அந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக கேள்வி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அரசியலமைப்பு மூலங்கள், முக்கிய அம்சங்களுக்குள்ளேயே அந்த மூலங்கள் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வரும். ஸோ எந்தெந்த நாடுகளிலிருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது. ஸோ அது அண்ட் அதே மாதிரி தான் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, இது கடமை, இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே நமக்கு வந்து இருக்காது. ஸோ அது அண்ட் அதே மாதிரி தான் வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி. ஸோ நமக்கு பகுதி 3, 4, 4A இந்த 3மே கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கேள்வி இருக்கும். அதே மாதிரி தான் மத்திய அரசை பற்றியும் மாநில அரசை பற்றியும். ஸோ அதில் வந்து நமக்கு குடியரசுத் தலைவர், இங்கே ஆளுநர், அங்கே முதலமைச்சர், இங்கே வந்து நமக்கு பிரதமர். ஸோ அதே மாதிரி அங்கே அமைச்சரவை, நாடாளுமன்றம், இங்கே சட்டமன்றம். ஸோ இந்த கம்பேரிசனோட நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி தான் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி. ஸோ நமக்கு 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம், பஞ்சாயத்துக்கான கொண்டு வரதுக்கான அந்த குழுக்கள். ஸோ இதை பற்றிலாம் கண்டிப்பாக கேள்வி வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நீதித்துறை. ஸோ நீதித்துறையில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். ஸோ அந்த தோற்றம், அதுக்கான ஆர்டிகல்ஸ், அவங்களுக்கான அந்த நீதி புனராய்வு, இந்த மேட்டர், இந்த கண்டென்ட்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு கேள்வி இருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் மத்திய மாநில உறவுகள். ஸோ மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, நமக்கு வந்துட்டு நிர்வாக உறவுகள், அதே மாதிரி நமக்கு வந்துட்டு சட்டமன்ற உறவுகள், ஸோ நிதி உறவுகள். ஸோ இந்த 3 உறவுகளை பற்றி கண்டிப்பாக வந்து நமக்கு கேள்வி இருக்கும். அதுக்கான ஆர்டிகளோட கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் முக்கியமான சட்ட திருத்தங்கள் வந்து இருக்குது. 368 எந்த விதத்தில் வந்து திருத்துவாங்க அப்படிங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமான சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி தான் முக்கியமான ஆர்டிகல்ஸ், ஓவராலான முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஸோ அதுவும் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து அரசியலமைப்பில் முக்கியமாக கண்டிப்பாக கேள்வி கேட்கக்கூடிய முக்கியமான பகுதிகள். இதெல்லாம் வந்து பிங்கர் டிப்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகள், இருக்க வேண்டிய பகுதிகள். அடுத்தது வந்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ வளர்ச்சி நிர்வாகத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வளர்ச்சி நிர்வாகமும் பொருளாதாரமும் சேர்த்து 20 கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 8 to 10 கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் தமிழ்நாடு பொருளாதாரம் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர். 11th எக்கனாமிக்ஸில் ஒரே ஒரு பாடம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாடம். அதே மாதிரி தொழில்துறை தொகுப்புன்னு 10th ஒரு பாடம் இருக்கும். ஸோ 2 பாடமும் கண்டிப்பாக ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் வந்துட்டு நமக்கு தமிழகத்தின் சமூக நலத்திட்டங்களில் மகளிர் பற்றி, சுகாதாரம், கல்வி, அதே மாதிரி வேலைவாய்ப்பு, வறுமை. ஸோ தமிழ்நாட்டினுடைய கண்டிப்பாக ஸ்கீம் வந்து ஒரு 2 கேள்வியாச்சும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா, அது பழைய ஸ்கீமாக இருக்கலாம் அல்லது புது ஸ்கீமாக இருக்கலாம். கண்டிப்பாக 2 கேள்வியாச்சும் வந்திருக்கும், 2 to 3 கேள்வியாச்சும் வந்திருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு புவியியல் சம்பந்தமான விஷயங்கள். ஸோ புவியியல் சம்பந்தமான தமிழ்நாடு வளங்கள் சம்பந்தமான விஷயங்கள், போக்குவரத்து, புவியியல், அதே மாதிரி வந்து நமக்கு வந்துட்டு நம்ம வேளாண்மை முறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி. ஸோ தொழில் அந்த எஸ்சிஜெட் பற்றின விஷயங்களாக இருக்கலாம், இல்லை மற்ற பொருளாதார மண்டலங்கள் பற்றின விஷயங்களாக இருக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த இது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு இது போட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக வந்து கேள்வி அப்படிங்கிறது இருக்கும். அதாவது எந்தெந்த ஊர் வந்து எந்தெந்த இடத்துல வந்து சிறந்து விளங்கி இருக்குது. இப்போ ஆசியாவின் டெட்ராய்டுனா அது எந்த ஊர். அதே மாதிரி வந்து தமிழகத்தின் நுழைவாயில்னா வந்து எந்த ஊரை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பட்டுக்கு எந்த ஊர் வந்து சிறந்தது, போர்வைக்கு எந்த ஊர் சிறந்தது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ இது நமக்கு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை பற்றி. அடுத்து வந்து இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் வந்து பேசிக்காக இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள், அதாவது என்னன்னா மக்கள் தொகை, இந்தியா லெவலில் மக்கள் தொகை, அதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் மக்கள் தொகை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, மக்கள் தொகைனா வெறும் மக்கள் தொகை மட்டும் இல்லை, மக்கள் தொகையில் எது அதிகம் எது கம்மி, அதே மாதிரி தான் வந்து பாலின விகிதம், அதே மாதிரி வந்து மக்கள் அடர்த்தி, இந்த மாதிரி எல்லா அந்த மக்கள் தொகை சம்பந்தமான எல்லா இன்டெக்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் மற்ற குறியீடுகள், அதாவது இந்தியா வேர்ல்டு லெவலில் எந்தெந்த இதெல்லாம் எத்தனாவது இடத்துல இருக்குது. இப்போ காற்று சக்தியில் வந்து நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது. அதே மாதிரி தான் தமிழ்நாடு, இந்திய குறியீடுனாலே தமிழ்நாடு, இந்தியா, இதெல்லாமே வந்து தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, இந்தியா எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்திய லெவலில் எந்தெந்த மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது, எந்த மாநிலம் வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி தான் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள எந்தெந்த விஷயத்தில் எந்த மாநிலம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு 5 ஆண்டு திட்டங்கள் கண்டிப்பாக கேள்வி இருக்கக்கூடிய பகுதி. 5 ஆண்டு திட்டம், நிதி ஆயோக், 2த்துலேருந்து கண்டிப்பாக கேள்வி இருக்கும். அதே மாதிரி தான் வரி அமைப்பிலிருந்து நேர்முக வரி, மறைமுக வரி, அதில் என்னென்ன வரிகள்லாம் வந்து வரும். அதே மாதிரி ஜிஎஸ்டி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. கட்டாயமாக ஜிஎஸ்டி பற்றி இருக்கும். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு அரை பேஜ் கண்டென்ட் தான், ஆனால் கண்டிப்பாக கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதில் அந்த தொடங்கப்பட்ட அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த டேட்டு அத்தனை தடவை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அதில் அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் இருக்குல்லையே, அதுவும் வந்து கேட்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் வந்துட்டு வங்கியலில் ஆர்பிஐ பற்றியும் கேள்வி இல்லாத கொஸ்டினே வந்து இருக்காது. ஸோ ஆர்பிஐ பற்றி கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கேள்வி வந்து இருக்கும். சரிங்களா, அதை பற்றின ஆர்பிஐ எப்படி தொடங்கினாங்க, அதுக்கான அவங்களுக்கான பணிகள், அதிகாரங்கள், ஸோ அது கேட்பாங்க. அதே மாதிரி பசுமை புரட்சியை பற்றி, வெண்மை புரட்சியை பற்றி, இந்த புரட்சிகள் பற்றி இருக்கும் இல்லையா, பாக்ஸ் போட்டே இருக்கும், ஒவ்வொரு புரட்சி பற்றி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக கேட்பாங்க.
அதே மாதிரி தான் வந்துட்டு தொழில் சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழில்கள் அந்த இதை பற்றி, ஸோ அதை பற்றி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதே மாதிரி தொழில் கொள்கைகள் பற்றி 44 தொழில் கொள்கை, அதே மாதிரி 80 தொழில் கொள்கை, அதே மாதிரி 1900 முக்கியமான தொழில் கொள்கைனா 1991 தொழில் கொள்கை. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அந்த தொழில் கொள்கைகள் பற்றி கண்டிப்பாக கேள்வி இருக்கும். சரிங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டாயமாக இந்த ஏரியாக்கள்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசிய இயக்கத்தில் டோட்டலாக நமக்கு அதுவும் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 5 கொஸ்டின், அதில் ஒரு 5 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப உள்ள இன்டெப்த்தாக போகிறத விட இந்த முக்கியமான ஏரியாக்கள் வந்து நல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து காந்தி ஏராலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. காந்தி ஏராலுமே அவர் நடத்தின அந்த முக்கியமான இயக்கங்கள் இருக்கு இல்லையா, ஒத்துழைமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த இயக்கங்கள் அதுக்கான இயர், அதுக்கான என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த மேட்ரு இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி தான் முக்கியமான தலைவர்கள். ஸோ காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், அம்பேத்கர், இந்த தலைவர்களை பற்றின இன்ஃபர்மேஷன் புக்கில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும். ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ காங்கிரஸ் எப்போ ஆரம்பிச்சாங்க, அந்த தோற்றம் என்ன, ஃபஸ்ட்டு மாநாடு, செகண்ட் மாநாடு, தேர்ட் மாநாடு, அதோடைய சிறப்பு, அதே மாதிரி முக்கியமான அமர்வுகள், முக்கியமான மாநாடுகள். ஸோ முக்கியமான முடிவு எடுக்கிறப்பெல்லாம் வந்துட்டு ஒரு மாநாடை கூட்டி அந்த மாநாட்டில் தான் அதுக்கான முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாநாடு இல்லைனா வந்து முக்கியமான தலைவர்கள் இருந்த மாநாடு, முதல் பெண் தலைவர் இருந்த மாநாடு, இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாநாடுகள் பற்றின சிறப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் 1857 புரட்சி. இந்த புரட்சி பற்றின பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை பேஜ் தான் உங்களுக்கு கண்டென்ட் வரும். ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க 8th ஸ்டாண்டர்டில். ஸோ இந்த புரட்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எந்த இடத்துல நடந்துச்சு, அதில் யார் தலைமை ஏற்றிருந்தாங்க, அதை ஒடுக்கினவர் யார், ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த புரட்சிக்கான காரணம் என்ன, ஸோ அதே மாதிரி விளைவுகள் என்ன நடந்துச்சு, இது மட்டும் தான் நமக்கு இதுக்கான மேட்ரு. அதே மாதிரி தான் வந்துட்டு பழங்குடியினர்கள், விவசாயிகள், கிளர்ச்சி. ஸோ இதில் இருந்து ஒன் கொஸ்டின் ஆச்சு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. இந்த முண்டா கிளர்ச்சினா அந்த முண்டா கிளர்ச்சி எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, யார் நடத்தினா, அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிளர்ச்சி எந்த இயர், எந்த இடத்துல, இடம் எங்கே, யார் நடத்தினாங்க, என்ன நடந்துச்சு, அவ்வளோதான். அடுத்தது வந்து முக்கியமான சட்டங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் 1906 ஒரு சட்டம் இருக்கும். ஸோ அந்த சட்டம் 1919 சட்டம் ஒன்று இருக்கும். 1909, 1919, 1935 இந்த முறையான முக்கியமான சட்டங்கள், மெயினாக இந்த 3 சட்டங்கள் தான் அதிகமாக வந்து கேட்பாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம், மாண்டேகு சைம்சுவர் சீர்திருத்தம், 1935 நமக்கு வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சட்டம் வந்து இருக்கும். ஸோ அந்த சட்டம், சரிங்களா, இந்திய அரசு சட்டம் 1935 அந்த சட்டம். அதே மாதிரி 1947 சுதந்திர சட்டம்னு வரும். சரிங்களா? அது நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. இந்த 3 சட்டங்கள்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேள்வி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு இந்திய பிரிவினை. ஸோ பிரிவினை டைமில் மவுண்ட் பேட்டன் திட்டம்னா வந்து நமக்கு இந்திய பிரிவினைக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ அந்த பிரிவினை என்ன மேட்ரு, அந்த விஷயங்கள், அதுக்கான காரணம் என்ன, எப்படி இப்போ இந்தியா வந்து ரெண்டாக பிரிஞ்சிச்சு, ஸோ அந்த மேட்ரு வந்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேள்வி கேட்கக்கூடிய ஏரியாக்கள் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து இந்தியாவுடைய வரலாறு. ஸோ இந்திய வரலாறுல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மொத்தமாக இருக்கிறதே ஒரு 6 தலைப்பு தான். அந்த 6 தலைப்புலேருந்து 5 கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதை ஸ்கிப் பண்ணலாம், அது ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் அந்த ஒவ்வொரு தலைப்புலையுமே எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னாலே வந்துட்டு அந்த நகரங்கள், அதோடைய முக்கியமான சிறப்பு இருக்கும். அது வந்து நகர நாகரிகமாக வந்து இருந்திருக்கும். முக்கியமான அது வந்து சிறந்த வடிகால் அமைப்பு கொண்ட இதாக வந்து இருந்திருக்கும், இடமா வந்து இருந்திருக்கும். இந்த மாதிரி அதோடைய சிறப்புகள் கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஹரப்பா, மொகஞ்சதாரோ இதுக்கான முக்கியமான பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான இடங்கள் மொத்தம் இது இல்லாமல் ஒரு சில காளிபங்கன் அது இதுன்னு இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல வந்துட்டு அது இருக்குது, அதோடைய முக்கியமான ஏதாவது சிறப்பு இருக்கா. இப்போ லோத்தல்னா கப்பல் கட்டும் தளம் வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதோடைய சிறப்பு வந்து என்ன அப்படிங்கிறது மெயினாக இது 2 ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முக்கியமான சிறப்புகள் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஏன்னா இந்த சிறப்புகள் பேஸ் பண்ணி தான் ஜென்ரலாக வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகியிருந்திருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து குப்தர்கள் அப்படின்னாலே குப்தர்கள் இல்லை, அடுத்து இருக்கக்கூடிய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்தெந்த ஆட்சியாளர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய ஆர்டர். சரிங்களா? ஸோ அந்த ஆர்டர் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து தான் அந்த கதைங்கிறதே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆர்டர் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொருத்தங்க வந்து என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய இதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க, அல்லது அவங்களுக்கான சிறப்பு பெயர்கள் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க பண்ண விஷயம் என்ன, அவங்க பண்ண சீர்திருத்தமோ அல்லது நடைமுறையோ என்ன, அது அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது என்ன, இல்லை அவங்க டைமில் ஏதாவது போர் நடந்துச்சா, அதோடைய பேர் என்ன, அது எந்த இயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 தெரிஞ்சுட்டா போதும். அதே மாதிரி அவங்களுடைய நிர்வாக முறை அப்படிங்கிறதுல வந்து முக்கியமான ஏதாவது ஃபேக்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ குப்தர்கள்லாம் வந்துட்டு அறிவியல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ யார் என்ன, வானவில் அறிஞர் யார், இந்த அறிஞர் யார்,
அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த ஏரியாக்கள் கவர் பண்ணுங்கள் போதும். ஸோ ஒவ்வொரு இதில் முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி சுல்தானில் குத்புதீன் ஐபக், அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக் இவங்கலேருந்து அதிகமாக கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. முகலாய் பேரரசில் பாபர், அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப். மராத்தியரில் நிறைய வருவாங்க, ஆனால் பின்னாடி நிறைய வந்துட்டு வருவாங்க. ஆனால் சிவாஜி தான் மெயின். சிவாஜி பற்றி தான் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா. சிவாஜி, அவருடைய நிர்வாகம், அதே மாதிரி அவர் இது பண்ண அஷ்டபிரதான் அதை பற்றியும் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க. இதுதான் ஓவரான வியூ அப்படிங்கிறது. அதே மாதிரி விஜயநகர பாமணி அரசு படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இல்லை, இப்போ சிலபஸில் நம்ம கொடுக்கல. பட் தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு விஜயநகர பேரரசு அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஸோ அடுத்தது புவியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புவியியலில் வந்துட்டு இந்தியாவுடைய அந்த அமைப்பு, அந்த மேப் வச்சு பாருங்கள். மேப்பில் பார்க்கும்போது வந்து அண்டை நாடுகள், ஸோ அந்த ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு படத்தில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அண்டை நாடுகள், அதோடைய சிறப்பு, இந்தாண்டு என்ன நாடு இருக்குது, இந்தாண்டு என்ன நாடு இருக்குது, நீளம் என்ன, அகலம் என்ன, இந்த பேசிக் ஏரியா இருக்குல்ல, அந்த பேசிக்லேருந்து தான் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க நிறைய டைமு. ஸோ அந்த இந்தியாவுடைய அந்த அமைப்பு, புவியியல் அமைப்பு, அது சம்மந்தமான முக்கியமான மேட்ரு, முக்கியமான பாயிண்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இயற்கை பிரிவுகள் சரிங்களா. இயற்கை பிரிவுகள் அப்படின்னா இமயமலை, அந்த மாதிரி ஒவ்வொரு இது வருது இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட், இப்போ பாலைவனங்கள் அப்படின்னா அதோடைய பாலைவனம் வந்து அதில் வந்துட்டு எத்தனை மீட்டர், எத்தனை பரப்பளவு, எத்தனை சதுர மீட்டர், கிலோமீட்டர் வந்து பரப்பளவு கொண்டது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்தந்த கீ பாயிண்ட் மட்டும் பாருங்கள். ரொம்ப டீப்பாக போனீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பாயிண்ட், நிறைய இது இருக்கும், நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட ஒவ்வொரு தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஃபேக்ட் மட்டும் என்னங்கிறது பார்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட்டை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போக்குவரத்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, சாலை வழியாகவும், அதே மாதிரி விமான போக்குவரத்து, அதே மாதிரி வந்து ரயில் போக்குவரத்து, அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இப்போ ரயில் போக்குவரத்தில் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ வடமேற்கு ரயில்வே, தெற்கு ரயில்வே, அந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு பருவமழை, காலநிலை. ஸோ காலநிலை பொறுத்த வரைக்கும் வந்து அதோடைய முக்கியமான பாயிண்ட்டு. பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவக்காற்று அண்ட் வடகிழக்கு பருவக்காற்று, இது வந்து பருவ காற்றுல இருந்து அது எப்படி உருவாகுது, எப்படி வருது, அந்த வியூ வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா. ஏன்னா அது ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, தமிழகத்துக்கு அதிகமான மழை பருவ தருது எந்த பருவக்காற்று, ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேள்வி கேட்கக்கூடிய ஏரியாக்கள் தான். அடுத்து அதே மாதிரி வந்து நமக்கு மண் வகைகள், ஆறுகள், வேளாண்மை, இந்த ஏரியாக்களில் இந்த மண் வகைகள் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதில் என்ன கேட்பாங்கன்னா நமக்கு மண் வகைகள், அது அந்த மண்களில் விளையக்கூடிய பயிர்கள் என்ன, இதுதான் மெயினாக கேட்பாங்க சரிங்களா. இல்லை அந்த மண்ணுடைய சிறப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், இந்த 3 மண் அதோடைய சிறப்பு அண்ட் அது எந்தெந்த ஏரியாக்களில் பயிரிடுவாங்க சார், என்ன பயிர்கள் வந்து அந்த ஒவ்வொரு மண்ணில் வந்து என்னென்ன பயிர்கள் வந்து நல்லா வந்து வளரும், இதுதான் வந்து பாயிண்ட்டு. அதே மாதிரி ஆறுகள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆறுகள் எங்கெங்கே உருவாகுது. இப்போ வந்து நமக்கு வந்து காவிரி ஆறுனா எங்கே உருவாகுது, கங்கை ஆறுனா எங்கே உருவாகுது, பிரம்மபுத்திரானா எங்கே உருவாகுது. ஸோ அந்த இது. ஸோ அதே மாதிரி அதோடைய துணையாறுகள் என்னென்ன, அல்லது அதுக்கான வேறு டிஃப்ரெண்ட்டான பேர் ஏதாவது இருக்கும் சரிங்களா. அதுக்கு இந்த பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த பேர் வந்து என்ன, இப்போ பெண்கங்கானா எதை சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு இதுக்கும் அந்த பேர், தென்னிந்தியாவின் கங்கைனா எதை சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர் வந்து தெரியணும். அதே மாதிரி அதோடைய துணையாறுகள் வந்து தெரியணும் சரிங்களா. ஸோ இதுதான். அதே மாதிரி எந்த இடத்துல எது வழியாக எங்கே ஸ்டார்ட் ஆகி எப்படி போகுது. ஸோ அதுதான். ஏன்னா அந்த மேப் வச்சு தான் வந்து நமக்கு வந்து இந்த ஆறுகள்லாம் அதிகமாக வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நீர்ப்பாசன திட்டங்கள், ஸோ எந்த ஆற்றின் குறுக்கே எந்த அணை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது அது நமக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரிப்பீட்டடாக தாமோதர் அணைனா எந்த ஆற்றின் குறுக்கே வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த நீர்ப்பாசன திட்டங்கள், அந்த அணைகள், அதை பற்றி வந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதான் ஓவராலான வியூ. இதுலேயும் மொத்தமாக நமக்கு ஒரு 5 கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ 5ல் ஒரு கேள்வி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியே கேட்டுருவாங்க. ஸோ மீதி 4 கேள்வி தான் அதுக்கு நம்ம 10th இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஃபேக்ட்டை தான் கேட்க போகிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் ஓவராலான வியூ அப்படிங்கிறது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போது நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து கம்மி தான் சரிங்களா. அதில் நம்ம செலக்டிவாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய நாட்கள் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அதில் உங்களால் இப்போ ஒரு 10 நாட்கள் தான் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் இந்த ஜிஎஸ் பகுதிகளில் டெய்லி ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்போ மொத்தமாக ஒரு 45 தலைப்புகள் வந்து வரும் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட வந்துட்டு உங்களால் வந்து குயிக்காக வந்து ரிவைஸ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக வந்துட்டு உங்களால் ஒரு 2 நாளில் குயிக்காக வந்து ரிவைஸ் பண்ணிட முடியும். அது நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த தலைப்புகளை ஃபஸ்ட்டு டைம் இது பண்ணி பண்ணுங்க சரிங்களா. ஒருவேளை வந்து 2 நாளில் ஒரு நாள்லேயே வந்து இந்த தலைப்புகள் முடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற தலைப்புகளில் இன்னும் ஒரு நாளில் வந்து கவர் பண்ணுங்கள். இல்லை 2 நாளில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 நாளைக்கு இதே தான் எடுக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கவர் பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியவே இல்லை அப்படின்னா அந்த 2 நாள் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த தலைப்பிலாச்சும் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு மினிமம் மார்க்கையாச்சும் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும் சரிங்களா. அந்த ஐடியாவில் தான் நம்ம இந்த தலைப்புகள்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது கவர் பண்ணுங்கள். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 7 சப்ஜெக்ட் வரும் சரிங்களா. நமக்கு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா 6 யூனிட் தான். சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு இது சின்ன சப்ஜெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளில் கவர் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த பெரிய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வரலாறு, அதே மாதிரி அரசியலமைப்பு. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற சின்ன சின்ன சப்ஜெக்ட்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிச்சிட முடியும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.